எங்கே சுமந்து போகிறேன் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறேன். இந்த பாடலின் முதல் 3 சரணங்களை நாம் ஒருவரும் சேர்ந்து பாடுவோம். 57வது அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிற்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும். ஆமென். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆமென். நமக்கு பாவம் இல்லை இருந்தோமானால் நம்மை நாமே வசிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மையிராது. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் அவற்றை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவராயிருக்கிறார். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைப்போமாக. நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமன். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படிக்கும் மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்தறிவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய மீறுதல்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம்.